மற்றும் ஒரு சைவம் வளர்த்த பெரியார் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு சைவம் வளர்த்த பெரியார் என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாகவும் சைவம் வளர்வதற்காக அரும்பாடுபட்ட சைவ பெரியவர்கள் தொடர்பான வாழ்க்கை வரலாறுகளை நாங்களுமே பார்ப்பது வளமையான ஒரு விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற போது அவருடைய வாழ்க்கை வரலாறு ஆரம்பத்தில் எவ்வாறு தொடங்கி இருக்கின்றது, அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் இறைவனுடைய வழிபாட்டின் ஊடாக இறைவன் மேல் கொண்ட அந்த அன்பு காரணமாக எவ்வளவு விடயங்களை அடைந்திருக்கிறார்கள் போன்ற பல்வேறு விடயங்களை நாங்களுமே கேட்டறிந்திருக்கின்றோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாறும் மிக மிக வித்தியாசமான கோணங்களில் நகர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சிலரை பார்க்கின்ற போது ஆரம்பத்தில் இந்து மதத்தை இல்லாதவர்களே இருக்கிறார்கள். எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்கின்ற போது வேறு மதத்திலிருந்து எங்களுடைய சைவ சமயத்தை தழுவிக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள். இவ்வாறெல்லாம் பார்க்கின்ற போது இறைவனுடைய கருணை எல்லோரும் மத்தியிலும் வெளிப்பட்டிருக்கின்றது தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். இவ்வாறு இருக்கையிலே இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற சைவம் வளர்த்த பெரியார் கொங்கணவர். கொங்கணவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பார்க்கின்ற போது அவர் ஆரம்பத்திலேயே இரும்புகளை உருக்கி பாத்திரங்களை செய்கின்ற அவர்களுடைய பெற்றோர் அந்த தொழிலை செய்து வந்திருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கையிலே சிறு வயது முதலே அவரும் அந்த தொழிலையே செய்து கொண்டு வந்திருக்கின்றார். குறிப்பாக பார்க்கின்ற போது சிறுவயது முதலே தொழில் மிகவும் நாட்டம் மிக்கவராகவும் சைவ நம்பிக்கை மிக்கவராகவும் அவர் இருந்து வந்திருக்கின்றார். ஆனால் காலப்போக்கில் அவருடைய வாழ்க்கை எவ்வாறு மாறியது, அவருடைய வாழ்க்கை மாற காரணம் என்ன? சில சமயங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது அவருடைய ஒரு சில விடயங்கள் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பது போல இருந்திருக்கின்றன. அவருடைய பணிகள் என்ன, தொண்டுகள் என்ன, அவர் சைவத்துக்காக எத்தகைய உதவிகளை செய்திருக்கிறார் போன்ற பல விடயங்களை நிகழ்ச்சியிலும் விரிவாக பார்க்கலாம். கொங்கணவர் கொங்கு நாட்டில் சக்கர குலத்தில் உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர். கொங்கு நாட்டில் ஊதியூர் மலைப்பகுதியில் அவர் பிறந்து வாழ்ந்தமையினால் அம்மலை கொங்கணகிரி என்று அழைக்கப்படுகின்றது. அவருடைய தாய் தந்தையார் இரும்பை உருக்கி பாத்திரங்கள் செய்து கோயில்களின் வாயில்களில் உட்கார்ந்து விற்று வந்தனர். அவர்கள் யோகிகளுக்கும் சாதுக்களுக்கும் மனம் வந்து தொண்டு செய்து வந்தார்கள். கொங்கணவர் 16 வயதிலேயே இரும்பு பாத்திரங்கள் செய்வதில் நிபுணராகி விரைவில் பாத்திர சீராக குடும்ப வாழ்க்கையையும் நடத்தி வந்தார். அதோடு முனிவர்களை பெரிதும் உபசரித்து வந்தார். அம்முனிவர்களும் அகமகிழ்ந்து இவருக்கு மெஞ்ஞானத்தை ஊட்டி வந்தனர். இதனால் அவர் குடும்ப வாழ்க்கையை துறந்து துறவியானார். விரைவிலேயே அவர் கூடு விட்டு கூடு பாய்தல் முதலான மாசித்திகளையும் பெற்று மகாசித்தரானார். ஒரு சமயம் அவர் மலைச்சாரலில் உள்ள காடுகள் வழியே சென்று கொண்டிருந்த போது மலைவாழ் பளிங்கரினத்தை சேர்ந்த ஒருவர் இறந்து கிடந்ததை கண்டார். அவர் இனத்தவர்கள் கதறி அழுததை கண்டு அவர்கள் மீது இரக்கமுற்று தன் சரீரத்தை அந்த பளிங்கரின் சரீரத்தில் புகுந்து ஒரு பளிங்கனாகவே மாறிவிட்டார். அவர் மறைத்து வைத்திருந்த அவரது உடலை கண்ட பளிங்கர்கள் அதை எரித்து சாம்பலாக்கி விட்டனர். அது முதல் அவர் ஒரு பளிங்கனாகவே கடைசி வரை வாழ்ந்து வந்தார். அதன் பிறகு போகர் அவருக்கு குருவாக அமைந்தார். போகரிடம் ஞானம் பெற்ற பின் அகத்தியரிடம் சீடராயிருந்து தவயோகத்தில் ஈடுபட்டு சித்தராக வாழ தொடங்கினார். தவயோகத்தில் முழு நிறைவு பெற்ற கொங்கணவர் ஆதிபரம்பொருளை நோக்கி நீண்ட காலம் ஆனந்த நிஷ்டையில் ஆழ்ந்திருந்தார். ஒரு நாள் விண்வெளியில் பறந்து கொண்டிருந்த கொக்கொன்று எச்சமிட அது இவர் கண்ணிமையில் பட்டது. அதனால் கோபக்கணல் பொங்க விழிப்புற்றார். கொக்கை அண்ணாந்து பார்க்க அது சுட்டரிக்கப்பட்டு எரிந்து சாம்பலாகி கீழே விழுந்தது. பல காலம் உணவின்றி இருந்ததனால் பசி வயிற்றை கிள்ள அவர் அருகில் இருந்த திருவள்ளுவர் வீட்டிற்கு பிச்சைக்கு சென்றார். வள்ளுவர் மனைவியாகிய வாசுகி அம்மையார் கணவருக்கு உணவு பரிமாறி நிறைவாக பணிவிடை செய்து முடித்துவிட்டு சிறிது தாமதித்து சித்தருக்கு பிச்சையிட வந்தார். அதனால் அவர் கோபத்தால் கனல் தெரிக்க அந்த கற்பரசியை பார்க்க அவர் அமைதியான புன்முறுவலுடன் கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா என கேட்க அவர் வெக்கி தலை குனிந்து சென்றார். இச்சம்பவம் கொங்கணவர் வாத காவியத்தில் இடம்பெற்றுள்ளது. அவர் வழிப்பயணத்தில் திருமலிசை ஆழ்வாரை சந்தித்தார். தான் வைத்திருந்த ரச குளிசையை காண்பித்து இது காணிக்கோடியை பேதிக்கும் என்றார். ஆனால் ஆழ்வாரோ தன் உடம்பின் அழுக்கை திரட்டி கொடுத்து இது காணிக்கோடா கோடியை போதிக்கும் என்றார். கொங்கணவர் ஆழ்வாரின் பெருமையை உணர்ந்து அவரை வணங்கி விடைபெற்று தன் பயணத்தை தொடர்ந்தார். அவர் ஒரு மலை அடிவாரத்தை அடைந்த போது அங்கே தம் உள்ளுணர்வில் இன்பமயமான தெய்வீக தோற்றங்கள் பலவற்றை கண்டார். அதோடு இனிமையான பல வாத்திய ஒலிகளையும் கேட்டார். அதை தொடர்ந்து அங்கே கௌதம ரிஷி ஒருவர் சமாதியில் இருந்து வெளிப்பட்டார். அவர் உபதேசம் பெற்ற கொங்கணவர் தம் தவ வலிமையை மேலும் பெருக்கிக் கொண்டு 12 ஆண்டுகள் கடுந்தவம் புரிந்தார். மிக்க தவ வலிமையுடன் வெளிப்பட்டு கொங்கணவர் தான் ஒரு சர்வசக்தி வாய்ந்த ரிஷியாக உயர வேண்டும் என்ற ஆசையில் ஒரு யாகம் செய்ய தொடங்கினார். அப்போது ஒளி உடலுடன்
அவர் முன் தோன்றிய கௌதமர் தகுதிக்கு மேல் ஆசைப்பட கொங்கணவரை சபித்து விட்டார். கொங்கணவர் கௌதமரை வணங்கி சாப விமோசம் கேட்க முனிவர் சாப விமோசனம் பெற தில்லை வனத்திற்கு போ என்று கூறிவிட்டு மறைந்தார். தில்லைவனம் சென்ற கொங்கணவர் முன் பராசர முனிவர் தோன்றி சாப விமோசனம் அளித்தார். அதன் பிறகு கௌதமர் அங்கு தோன்றி யாகம் செய்ய வரமளித்தார். இவ்வளவு நல்வரங்கள் பெற்ற நிலையிலும் கொங்கணவர் தம் மனதில் ஏதோ ஒரு குறை இருந்து வருவதை உணர்ந்து தன் குருநாதரான போகரிடம் சென்று சரணடைந்தார். குருவின் ஆணைப்படி திருமாளிகை தேவரிடம் சென்று நிர்வாண தீட்சை முதலான பல அரிய தீட்சைகளை பெற்று உயர்ந்த சித்தராகி ஓரிடத்தில் தங்கி வாழ்ந்தார். அங்கு அவரிடம் 500க்கும் அதிகமான சீடர்கள் சேர்ந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஞான மார்க்கத்திலும் குளிகை மார்க்கத்திலும் தேர்ச்சி பெற்று சிறந்து விளங்கினார்கள். தமக்கு சமாதி கூடும் காலம் கூடி வந்து விட்டதை உணர்ந்த கொங்கணவர் திருத்தணியை சென்று வீராட்டகா சமுர்த்தியின் தலைமேல் தம் குளிகையை வைத்தார். லிங்க வடிவில் இருந்த அந்த சிவமூர்த்தி அக்குளிகையை நீராக்கி அழித்து விடாமல் தம்முள் ஈர்த்து மறைத்து கொண்டார். இவ்வாறு இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற போது மிக மிக வித்தியாசமான கோணத்தில் இவருடைய வாழ்க்கை வரலாறு நகர்ந்து சென்றிருக்கின்றது தான் நாங்கள் கூறிக்கொள்ள முடியும். குறிப்பாக நாங்கள் சிறு வயதிலிருந்தே இந்த பாடங்களை படித்திருப்போம். இந்த கொக்கென்று நினைத்து எரித்த கதை, அது மாத்திரமல்லாமல் பல விடயங்களை நாங்கள் அறிந்திருப்போம். உண்மையிலேயே சைவ சமயத்தில் அதிக நாட்டம் நாங்கள் கொள்ளுகின்ற போது, இறைவன் மீது உண்மையான பக்தி கொள்ளுகின்ற போது அந்த தவம் வலிமை பல விடயங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும். பலரை நாங்கள் பார்க்கின்ற போது தவம் புரிந்து எத்தனையோ வரங்களை பெற்றிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அந்த தவ வலிமையினால் எத்தனையோ விடயங்கள் ஒரு தீமையான விடயங்களை அழித்திருக்கிறார்கள். பலரை பார்க்கின்ற போது எங்களுடைய இந்த சிவ தொண்டர்களுக்கு தொண்டு செய்வதே அவர்களுடைய ஒரு பணியாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கையிலே கொங்கணவருடைய தாய் தந்தையர் மிகவும் பணிவுடையவர்களாகவும் அவர்கள் மற்றவர்களுக்கு தொண்டு செய்கின்ற சிவ தொண்டர்களுக்கு தொண்டு செய்கின்றவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கையிலே அந்த பண்புடன் வளர்ந்த கொங்கணவரும் தன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக பல்வேறு பணிகளை செய்து வந்திருக்கின்றார். இவருடைய பணிகள் தொடர்பாக பார்க்கின்ற போது இன்னொரு விடயம் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக கொங்கணவர் உணவிற்காக இன்னொரு வீட்டுக்கு செல்லுகின்ற போதும் அங்கு அந்த கற்பாஸ்திரியிடம் நேராக முறைத்து பார்த்ததாகவும் அந்த பெண் கொக்கென்று நினைத்தாயோ என்று கேட்கின்ற போது அந்த உண்மையாகவே இருக்கின்ற ஒரு பெண் தன்னுடைய இறைவனுடைய அந்த அன்பினால் அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடியவளாக இருக்கின்றாள் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறு இருக்கையிலே கொங்கணவர் அதீத தவமலிமை பெற்றவராக இருக்கின்றார். இவருடைய இறப்பு கூட மிகவும் வித்தியாசமான ஒரு கோணத்தில் தான் நகர்ந்து சென்றிருக்கின்றது. இவருடைய இறப்பின் வடிவத்தை நாங்கள் பார்க்கின்ற போது பலர் கூறி தாங்கள் இறக்கின்ற அந்த சமாதி அடைகின்ற அந்த திகதியை கூறி இறந்தவர்களையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எத்தனையோ பேர் தங்களுடைய சமாதி இடம்பெறப்போன்ற இடத்தையும் சுட்டிக்காட்டிய பின் இறந்தவர்களையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவ்வாறு இருக்கையில் இவருடைய இறப்பு கூட மிக மிக வித்தியாசமான கோணத்தில் அமைந்திருக்கின்றது. இவருடைய இறப்பு எவ்வாறு நிகழ்ந்தது, அது மாத்திரமல்லாமல் இவருடைய சமாதி நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பது தொடர்பான வாழ்க்கை வரலாற்றை தொடர்ச்சியாக விரிவாக பார்க்கலாம். தில்லைவனம் சென்ற கொங்கணவர் முன் பரராச முனிவர் தோன்றிய சாப விமோசனம் அளித்தார். அதன் பிறகு கௌதமர் அங்கு தோன்றி யாகம் செய்ய வரமளித்தார். இவ்வளவு நல்ல வரங்கள் பெற்ற நிலையிலும் கொங்கணவர் தம் மனதில் ஏதோ ஒரு குறை இருந்து வருவதை உணர்ந்து தன் குருநாதரான போகரிடம் சென்று சரணடைந்தார். குருவின் ஆணைப்படி திருமாளிகை தேவரிடம் சென்று நிர்வாண தீட்சை முதலான பல அரிய தீட்சைகளை பெற்று உயர்ந்த சித்தராக ஓரிடத்தில் தங்கி வாழ்ந்தார். அங்கு அவரிடம் 500க்கும் அதிகமான சீடர்கள் சேர்ந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஞான மார்க்கத்திலும் குளிகை மார்க்கத்திலும் தேர்ச்சி பெற்று சிறந்து விளங்கினார்கள். தமக்கு சமாதி கூடும் காலம் கூடி வந்து விட்டதை உணர்ந்த கொங்கணவர் திருத்தணியை சென்று வீரட்டகாச மூர்த்தியின் தலைமேல் தம் குளிகையை வைத்தார். லிங்க வடிவில் இருந்த அந்த சிவமூர்த்தி அக்குளிகையை நீராக்கி அழித்து விடாமல் தம்முள் ஈர்த்து மறைத்து கொண்டது. தன் தவறை உணர்ந்த சித்தர் சிவபெருமானை பணிந்து வழிபட்டு தம் குளிகையை திரும்ப பெற்றார். அதன் பிறகு நேரே திருப்பதி சென்று திருவேங்கட மலை மீது தங்கி தவத்தை தொடங்கினார். அப்போது வனேந்திரன் என்ற சிற்றரசன் அவரிடம் சீடனானார். அவனுக்கு ஏற்ற எளிய முறைகளில் தவ வாழ்க்கையை அமைத்து கொடுத்துவிட்டு அங்கேயே ஜீவ சமாதி அடைந்தார். இப்போது அவர் திருப்பதி மலை மீது அருள்மிகு வெங்கடேஷ பெருமாளாக இருந்து கோடிக்கணக்கான பக்தர்களின் குறைகளை தீர்த்து வருவதுடன் நாடி வருபவர்களையெல்லாம்
வளமாக வாழ்வளித்தும் வருகின்றார். இவ்வாறு இருக்கையிலே இவருடைய வாழ்க்கை வரலாறு மிக மிக வித்தியாசமான கோணத்தில் இருந்திருக்கின்றது. நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கை பாதையில் இறைவனுக்காக அர்ப்பணித்த நாட்களே அதிகமாக இருக்கின்றது. சிறுவயதில் 16 வயது வரை தன்னுடைய தொழிலில் ஆரம்பிக்கவராக இருந்த இவர் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தான் வெளியில் செல்லுகின்ற போது இறைவனுடைய அருளால் ஆட்கொள்ளப்பட்டு தன்னுடைய உடலையும் இழந்து இன்னொருவருடைய உடலில் சென்று பளிங்கு இனத்தை சேர்ந்தவராக மாறியிருக்கின்றார். குறிப்பாக பார்க்கின்ற போது தன்னுடைய இனத்தை தன்னுடைய உறவுகளை மறந்து இவர் இறைவனுக்காக தொண்டு செய்திருக்கிறார் என்றுதான் சொல்லிக்கொள்ள முடியும். அத்தகைய நாட்களிலிருந்து தொடர்ச்சியாக இவர் மாறி மாறி தவ வலிமையுடையவராக இருந்திருக்கின்றார். தவத்தினூடாக எத்தனையோ விடயங்களையும் அடைய பெற்றிருக்கின்றார். இறுதியில் தன்னுடைய இறப்பில் கூட தான் செய்த தவறுகளை உணர்ந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டுமே வந்து தவத்தில் ஈடுபட்டதாகவும் பின்னர் தான் சமாதி அடைந்ததாகவும் அவருடைய வாழ்க்கை வரலாறு கூறப்படக்கூடியதாக இருக்கின்றது. இறந்தும் இன்று பலர் இவரை போற்றி கொண்டிருக்கிறார்கள். இவரை வணங்குவதற்காக எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பது நாங்கள் நினைத்து பார்க்கின்ற போது பெருமைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இவ்வாறாக இருக்கின்ற கொங்கணவருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்திருந்தோம். மற்றொரு காணொலியில் மற்றொரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பாக பார்க்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் கலைஞர் ஜெயக்குமார். நன்றி நேர்களே.